நன்றி உள்ளம் நிறைவுடு நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் சொல்லுவோம் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவன் நீ செயல் இதுவே நமக்காய் நன்றி நன்றி Father, we praise and thank you for this evening. பிதாவே இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank God for the precious gift of your beloved son for us. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு பரிசாக கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். It is a great joy for us to exalt his holy name. பரிசுத்த உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவது எங்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. Lord, today in this moment as a church we lift up your holy name and magnify you, Lord. ஆண்டவரே இந்த சன பொழுதிலே நாங்கள் சபையாராக சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். Bless your people. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Bless each and everyone who are watching on the online. ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Let this day be a blessed day to them. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். Let your word release to them in prophetical and authority way. உம்முடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு வருவதாக. None of them should not say that we leave this place with empty. ஏதோ நாங்கள் வந்தோம் வெறுமையா போனோம் என்று ஒருவரும் சொல்லாதிருப்பார்களாக. Let them fill with your joy and grace and abundance of blessings. தேவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பப்பட்டவர்களாக போவார்களாக. Lord, you speak to us. ஆண்டவரே என்னை இந்த மாலை வேளையில பயன்படுத்தும். You speak to us, O God. ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாக என்னை பயன்படுத்தும். Hide your servant on the cross. ஆண்டவரே உம்முடைய அடியானை உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து வைத்துக் கொள்ளும். You speak to us and magnify your holy name. உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி நீ பேசுவீராக. We give you glory, honor unto you. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Shall we put our hands together and praise God? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Please be seated. தயவு செய்து நீங்கள் அமரலாம். Welcome you all in the matchless name of Lord and Savior Jesus Christ in this evening gathering. ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். This is the month of December. இந்த மாதம் டிசம்பர் மாதமாக இருக்கிறது. Occasionally this month is a month of celebration of birth of Jesus. இந்த மாதமானது வழக்கமாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிறப்பை கொண்டாடுகிற மாதமாக இருக்கிறது. The whole world is celebrating the Savior birth. முழு உலகமே இரட்சகராகிய இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறது. So we also in this day we celebrating the Lord and Lord, the King of Kings, Emmanuel, the name of Jesus. ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் இம்மானுவேலாவும் ராஜா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற அவரை நாம் இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். How many of you happy today in this evening? இன்றைக்கு மாலையில உங்க எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? Shall we put our hands together and கரங்களை praise தட்டி God? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Our God is a good God. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். This message is all about Jesus. இந்த செய்தி இயேசுவை பற்றின ஒரு செய்தி. Yes. Jesus was born according to the Father's will. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசுவானவர் பிறந்தார். We are all men and women and children are here. இந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளுமாக நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம்.
without your father and mother you will not be born. கவனிங்க, உங்க அப்பா அம்மா இல்லாத நீங்கள் இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டீர்கள். They are the source to produce you out of this world. இந்த உலகத்துல ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக பிள்ளையாக உங்களை பிறக்க வைப்பதற்கு அவங்க தான் ஒரு மூல ஆதாரமாக திகழ்ந்தார்கள். You and me were born through Jesus. ஆனால் நீங்களும் நானும் இயேசு மூலமாகவும் பிறந்திருக்கிறோம். We are born again people. நாம் மறுபடியும் பிறந்த ஜனங்களாக இருக்கிறோம். But how Jesus born? ஆனால் இயேசுவானவர் எப்படி பிறந்தார்? To whom God did this mighty things? யாருக்கு இந்த வல்லமையான காரியத்தை தேவன் செய்தார்? Who is behind of Jesus? இந்த இயேசுக்கு பின்னாடி இருந்தவர் யார்? That is what today I'm going to preach. அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட போதிக்க போகிறேன். 7 points I'm going to preach it today. 7 குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பிரசங்கிக்க போகிறேன். The number 7 is a perfection. 7 என்ற எண் ஒரு பூரணத்தை குறிக்கிறது. I believe in the month of December God is going to bless you perfect blessings. இந்த மாதம் டிசம்பரிலே தேவன் உங்களை பூரண ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிக்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். Say to somebody who's sitting next with you, God is going to bless you with the perfect blessings. பூரண ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. Without the Father Jesus will not be born in this world. கவனிங்க, தகப்பன் பிதாவாகிய தேவன் இல்லாமல் இயேசு இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டார். So I'm going to talk to you the 7 beautifulness of Father. எனவே இன்றைக்கு 7 விதமான பிதா ஆகிய தேவனை குறித்ததான பாடங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். How Father manifest through Jesus. எப்படி இயேசு மூலமாக பிதாவாகிய தேவன் தகப்பனானவர் வெளிப்பட்டார் என்பதை நான் சொல்ல போகிறேன். Jesus always lift the Father. கவனிங்க, இயேசுவானவர் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை உயர்த்தினார். Why Jesus came? இயேசு ஏன் வந்தார்? The Bible says, John chapter 3 verse 16 and 17. வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல, God so loved the world. இவ்வளவாய் தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He sent one begotten son not to perish but to save each and everybody, to give eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்துல தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். Why Jesus was born? இயேசு எங்க பிறந்தாரு? It's the love of the Father. அது பிதாவினுடைய அன்பின் நிமித்தம். First point. முதலாவது குறிப்பாதான். Why Jesus born? இயேசு ஏன் பிறந்தார்? Because of the love of the Father. பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நிமித்தமாக பிறந்தார். Why? Because God loved everybody. காரணம், தேவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறார். God doesn't want perish the creation of what he created. தேவன் எதற்காக படைத்த சிருஷ்டியானது அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் அன்பு கூர்ந்தார். What a beautiful God we have. கவனிங்க, என்ன மாதிரியான அழகான தேவன் நம்ம கொண்டிருக்கோம் பாருங்க. If God the Father did not love the world, you and me almost died. இந்த உலகத்துல தேவனாகிய பிதா மாத்திரம் அன்பு கூறாமல் இருந்திருப்பாரானால் நீங்களும் நானும் எப்போதும் செத்து மடிந்திருப்போம். How many times we face lot of conflicts, challenges, battles, afflictions, but in spite of all these things you and me lead a victorious life. It's because Father sent his son Jesus Christ to this world. எத்தனை முறை நாம் போராட்டங்கள், சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் போன்ற காரியத்தை இந்த உலகத்துல சந்தித்து இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் மாத்திரம் அந்த அன்பு கொடுத்து இயேசு அனுப்பாமல் இருந்திருப்பாரானால் நாம் இன்றைக்கு இங்க இல்லை. God so love you very much. ஆகவே தேவன் இவ்வளவாய் அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். Don't say that nobody is there for me to love me. ஐயோ, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே என்று யாரும் சொல்லாதீங்க. Jesus Christ is there for you. கவனிங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் மீது கருணை கொண்டவராக இருக்கிறார். Father God is there for you. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். He want to be like a father, he want to like a mother to you. கவனிங்க, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தகப்பனாகவும் தாயுமாகவும் இருக்க விரும்புகிறார். As a mother comfort a child, he want to comfort you. எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை தேற்றுகிறாளோ அபடமாகவே பிதாவாகிய தேவன் உங்களை தேற்றுகிறார். Usually
we go to the sleep in the night. கவனிங்க, வழக்கமாக இரவு நேரத்துல தான் நம்ம தூக்கத்துக்கு செல்வோம். But the shepherd, they didn't slept, but they were leading the flock in the Jerusalem. ஆனால் அந்த மந்தையை மேய்க்கிற அந்த மேய்ப்பர்கள் அவர்கள் தூங்காமல் எருசலேமில் காத்திருந்தார்கள். The angel appeared and said, good news to you. கவனிங்க, அவர்களை பார்த்து தேவ தூதர்கள் தோன்றி உங்களுக்கு நற்செய்தி என்ற வார்த்தையை அறிவித்தார். And he said, joy to the world. அவர் சொன்னார், உலகத்துக்கு மகிழ்ச்சி. That is the love of the Father. அது பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. God wants to give a joy to you. கவனிங்க, தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். When you love somebody, joy will come. கவனிங்க, நீங்க ஒருவரை அன்பு கூறுவீர்களானால் நிச்சயமாக மகிழ்ச்சி உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். You will do everything out of love. அன்பின் நிமித்தமாக எல்லாமே அந்த நபருக்காக நீங்க செய்வீங்க. Mostly 20% of Christians, you may be bought the dresses for you, but 80% they're waiting up to 22nd, 23rd to buy the dress. கவனிங்க, 80% கிறிஸ்தவங்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா 20% ஜனங்கள் நல்ல உடைகள் காரியங்கள் போன்றவை வாங்கி வைத்திருக்கிறாங்க. They're waiting. அவர்கள் காத்திருக்கிறாங்க. When they buy the dress, out of love only they will buy. கவனிங்க, ஒரு உடை வாங்கிட்டாங்கன்னா அன்பின் நிமித்தம் தான் அதை வாங்குவார்கள். When they buy the dress, they will see the joy in them. கவனிங்க, அவர்கள் வாங்கிட்ட பிறகு அவங்க முகத்துல இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை நீங்க காணலாம். Today, இன்றைக்கு Jesus Christ was born in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிறந்திருக்கிறார். The God's love is inside in you. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கிறது. You are not all alone. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. You are the child of the Most High God. நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். God has engraved you in his palm hands. தேவன் தம்முடைய வல கரத்துக்குள்ளாக உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். You belongs to King of Kings and Lord of Lords. நீங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவருக்கு சொந்தமானவர்கள். The love of Father belongs to you. பிதாவின் அன்பு உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. Jesus Christ belongs to you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தமானவராக இருக்கிறார். Don't say that nobody loves me. ஐயோ, என்னை அன்பு கூறுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லவே சொல்லாதீங்க. But I'm telling you good news to you. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். Jesus Christ is loving you. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். கரங்களை தட்டி. If the president of this world, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனாதிபதி, if he say I love you, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா வெச்சீங்களே, you will be great joy and floating in the air. அப்படியே வானத்து மேல ரக்கடிச்சு படுக்கிற மாதிரி நீங்க பறந்து அப்படியே மகிழ்ச்சியா ஆவீங்க. But I'm telling you today, ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், Jesus Christ is loving you. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். Father is loving you. பிதாவாகிய தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். மனுஷனுடைய அன்பு உனக்கு வேணுமா? அல்ல, தேவனுடைய அன்பு உனக்கு வேணுமா? தேவ அன்பு மாறவே மாறாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Father loved the world and he sent his only begotten son for us, not to perish but to give an eternal life. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பி நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்தார். You should be carefully watch, listen this message. இந்த செய்தியை இப்போ நான் கொடுத்து கொண்டிருக்கிற செய்தியை ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா செவி கொடுத்து கேட்கணும். This is a Christmas message for you. இன்றைக்கு இது உங்களுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் தருகிறேன். Not only the Christmas message, all of your life you can feel the presence of God in this message. கிறிஸ்துமஸ் செய்தி மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியினுடைய பிரசன்னத்தை நீங்க எப்போதும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். Hallelujah. 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 And secondly, இரண்டாவது குறிப்பு, who is behind the birth of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு பின்னாடி யார் இருந்தா? First I said the love of the Father. முதலாவது நான் சொன்ன பிதாவின் அன்பு. Second one, இரண்டாவது the word of the Father. பிதாவினுடைய வார்த்தை. Hallelujah. Hallelujah. The word of the Father was behind Jesus. பிதாவின் வார்த்தை இயேசுக்கு பின் இருந்தது. When you turn with me John Gospel chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. the Bible says, வேதம் அங்க சொல்லுகிறது, in the beginning there was a word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. The word himself God. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. The word became the flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி. Who is that word?
யார் அந்த வார்த்தை? That's a Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர். Father released the word to this world. பிதாவாகிய தேவன் வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. First I said love of the Father. முதலாவது நான் சொன்ன பிதாவின் அன்பு. That's what Jesus born. அதுதான் இயேசு பிறந்தார். Second one, இரண்டாவது குறிப்பு, the word of the Father. பிதாவினுடைய வார்த்தை. That is what Jesus born. அதுதான் இயேசு பிறந்தார். The word became flesh. அதாவது வார்த்தை மாம்சமானது. Whenever you read the word of God day to day life, you can see Jesus. அனுதின வாழ்க்கையில எப்போதெல்லாம் நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்க இயேசுவை காண்பீர்கள். The Bible is a full revelation about Jesus. வேதம் என்பது இயேசுவை குறித்த முழு வெளிப்பாடாக இருக்கிறது. Most of time we confused, most of time we want to end up our life, most of time we are worried about each and every day. But today you are stronger and healthy. It's because the difficulty time this word is dealt with you and strengthened you. அநேக சமயத்துல நாம் தொந்தரவு அடைகிறோம், அநேக சமயத்துல வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறோம், அநேக சமயத்துல கவலைப்படுகிறோம். ஆனால் அநேக காலகட்டத்தில் இந்த வார்த்தை தான் நம்மளை தாங்கி இந்த அளவுக்கு நிறுத்தி கொண்டு வருகிறது. It is a word of Jesus changed your life. இது இயேசுவினுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. Not any human word. எந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல. Literally the God's word changed your life. இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. Think the day that you born again till now, the word of Jesus transformed you. நீங்கள் மறுபடியும் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய இயேசுவின் வார்த்தை உங்களை மறுரூபம் அளித்தினது. What is the word of God says? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? Matthew 4:4. மத்தேயு 4:4ல Man shall not live by the bread alone, but he shall live every word that proceed out of my Father in heaven, says the Lord. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னார். Jesus is a word. இயேசு வார்த்தையா இருக்கிறார். The Father released the word, Jesus born. இயேசு வார்த்தையை அனுப்பினார், தேவன் வார்த்தையை அனுப்பினார், இயேசு பிறந்தார். In the beginning there was a word. ஆதியில வார்த்தை இருந்தது. He was with God. அது தேவனிடத்தில் இருந்தது. He himself God. அவரே தேவனாக இருந்தார். All glory to God. தேவனுக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. The Christmas is all about the word. கிறிஸ்துமஸ் என்றாலே அப்ப வார்த்தை தான். Whenever you open the Bible and read the word, you're going to see Jesus. ஒரு தடவையாவது அவரை நம்ம பார்த்தணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்கிறீங்க இயேசு ஒரு தடவைனா பார்க்கணும்? நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுவோம். ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைத்தவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதனை. வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆராதனை. அடைக்கலமே அடைத்தவரே. ஆராதனை ஆராதனை. என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் 1000 சொல்றேங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த செயலெல்லாம் நம்ம பாடாம எப்படி இருக்க முடியும்? பாடுவோமா? உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை
செய்தவரே. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. நம்ம அப்பாவுக்கு ஒரு கரங்களை தட்டி உற்சாகமா. Jesus is full of Father creation. இயேசுவானவர் பிதாவினுடைய முழு சிருஷ்டிப்பா இருக்கார். He was created by the love of the Father. பிதாவினுடைய அன்பினாலே அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். Second one, through the word of the Father Jesus born. இரண்டாவது, பிதாவினுடைய வார்த்தையின் மூலமாக இயேசு பிறந்தார். Though he was born through the Holy Spirit, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பிறந்து இருந்தாலும், but the word released by Father. ஆனா வார்த்தை பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா. The word released by Father. வார்த்தை பிதாவினால அனுப்பப்பட்டது. And second one, இரண்டாவது, Jesus born by the will of Father. இயேசு பிதாவின் சித்தத்தின்படி பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் பிள்ளைங்க உண்டு. யாரால பிறந்தது அந்த பிள்ளைங்க? அப்பா அம்மாவால பிறந்தது. இயேசு யாரால பிறந்தார்னா தேவ சித்தத்தினால பிறந்தார். கரங்களை தட்டுவோமா. மூணாவது பாயிண்ட், he was born by the will of the Father. மூன்றாவது குறிப்பு, அவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி பிறந்தார். Book of Isaiah chapter 7 verse 4 says, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, through the will of the Lord தேவனுடைய சித்தத்தின் மூலமாக Jesus was born and named him Emmanuel. அவர் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். பாருங்க என்ன பேர் வச்சாங்களா? இம்மானுவேல் அப்படினா என்ன? God is with us. இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். Emmanuel is with you. இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். The Father will Jesus Christ to born. பிதாவினுடைய சித்தமே இயேசுவானவர் பிறக்க வேண்டும். Emmanuel should be with you. இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மோட இல்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, உன்னை நான் பிரியவே மாட்டேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன், நீ தான் என் உயிர், நீன்னு சொன்னவெல்லாம் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நீ அழுத போது, நீ தனிமையில் இருந்த போது, நீ வியாதிப்பட்டு இருக்க போது, உன் கூட ஒருவர் இருந்தார்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னங்க சப்பாத்தி தட்டுறீங்க? கை தட்டுங்க. It is the Lord Jesus Christ is been with you all the days of your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட இருக்கிறார். Is an Emmanuel. அவர் இம்மானுவேல். சில பேர் சொல்லுவாங்க, father, mother, daddy, husband, wife, you be with me. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா, அம்மா, புருஷனே, என் மனைவியே என் கூட கூட இருப்பா. My days will be, all the days will be happy. என்னுடைய நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். ரொம்ப நாள் அவங்க கூட தான் போர் அடிச்சிரும். ஒரு முகத்தை நீ இப்படியே என்ன ஆகும். ஆனா இயேசு உன்னோட கூட இருந்தா போர் அடிக்காது, வாழ்க்கையே நல்லா இருக்கும். கரங்களை தட்டு. இயேசு உன்னோட இருந்தார்னா, இம்மானுவேல் உன்னோட இருந்தார்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். Most of time when we come out of the home, we will search whether you have a purse, whether you have a key of two-wheeler, whether you have a money within you, whether you have a petrol in your bike. You will search only, you will come out of the home. அநேக சமயத்துல வீட்டை விட்டு வெளியே வரும்போது வண்டி சாவி இருக்குதா, பர்ஸ் இருக்குதா, வண்டியில பெட்ரோல் இருக்குதா, பணம் இருக்குதா, இதெல்லாம் நம்ம தேடி கொண்டு இருப்போம். அதை பார்த்து தான் வெளியே வரும். ஒரு தேவ பிள்ளை என்ன நினைக்கணும்னா, வெளியே வரும்போது இயேசு என்னோடு இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு? அதுதான் தேவ சித்தம். That is the Father's will that Jesus Christ to be with you. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம அவரோடு இருப்பது முக்கியம் இல்ல, அவர் நம்மோடு இருக்கணும். There is a difference between you be with the Lord and the Lord is be with you. நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பதற்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லா கேளுங்கப்பா, நல்லா கேளுங்க. The difference between that you are with God and God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கும் நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நம்ம கர்த்தரோடு இருக்கிறதுனால தான் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, அது முக்கியம் இல்லை.
அவர் உன் கூட இருந்தா தான் பரலோகம் போவீங்க. கரங்களை தட்டு. டிஃபரன்ஸ் வேர். நீ கர்த்தரோட இருக்கிறதுனால தான் சர்ச்சுக்கு வந்துட்ட. நீ அவரோட இருந்தா தான் பரலோகம் போவ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த கிறிஸ்மஸ்ல பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கேக் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, நகை கிடையாது. பெரிய கிஃப்ட் இயேசு நம்மோட இருக்கிறது தான். நல்ல சொல்லுவோமா? என் கூடவே இரும் சொல்லுவோம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோம். என் கூடவே இரும் அப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். ஆமென். என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இங்க இருக்கிற நிறைய பேர் மோஸ்ட்லி எனக்கு வாழவே பிடிக்கல, நான் எதுக்காக பிறந்தேன், நான் எதுக்காக இருக்கிறேன், நிம்மதியே இல்லை, என் லைஃபே போயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு தான் மெசேஜ். சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு தான் மெசேஜ். சொல்லு சொல்லு சொல்லு. ஆனால் இன்னைக்கு உன்னை ஆண்டவர் இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய கிருபை. கரங்களை தட்டி. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற நேரத்திலே ஜீவனானீரே. சொல்லுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே அப்பா, உயிரற்ற நேரத்திலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோம். என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. சொல்லுங்க. இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கறான். அதுதான் Father's will. The Father's will that God want to be with you. தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. The first one, the love of the Father is all about Jesus Christ. பிதாவினுடைய அன்பு இயேசு கிறிஸ்து என்பது முதலாவது குறிப்பு. Second one, through the word of the Father Jesus was born. இரண்டாவது பிதாவினுடைய வார்த்தையின் மூலமாக இயேசு பிறந்தது. And third one, through the will of the Father Jesus was born. மூன்றாவது பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவானவர் பிறந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவ சித்தம் இல்லாம நீங்க வந்திருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தம் இல்லாம இந்த சர்ச்சில் நீங்க உட்கார்ந்து காலத்திருப்பீங்களா? அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. And fourthly, நான்காவது குறிப்பு, Jesus was born as a father image. இயேசுவானவர் பிதாவின் சாயலிலே பிறந்தார். இன்னைக்கு மெசேஜ் பிதாவாகிய தேவன், Father God. இன்றைக்கு செய்தி பிதாவாகிய தேவனை குறித்ததான செய்தி. How Jesus was born. எப்படி இயேசுவானவர் பிறந்தார்? எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, ஜெருசலத்துல பிறந்தாரு, மாட்டு தொழுத்துல பிறந்தாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனா இவ்வளவு ரகசியம் பின்னாடி இருக்கிறது. All glory to God. Hallelujah. எல்லா மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. The fourth one, Jesus Christ was the image of the Father. நான்காவது குறிப்பு, இயேசுவானவர் பிதாவின் சாயலாக இருந்தார். The book of Colossians chapter 1 verse 15. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கலாம். Hebrew 1:3. எபிரேயர் 1:3 பார்க்கலாம். John 1:8. யோவான் 1:8 நீங்க பார்க்கலாம். All this scripture talks about இத்தனை வேதாகமம் என்ன சொல்லுகிறது கேட்டா, Jesus Christ is a radiance of God's glory and image. இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். No one seen God. ஒருவரும் தேவனை காணவில்லை. God is full of light. தேவனானவர் முழு ஒளியாக இருக்கிறார். எத்தனை பேர் சூரியனை 5 நிமிஷம் அப்படியே உத்து பார்க்க முடியும்? யாராவது இருக்கீங்களா? சூரியனை அப்படியே நான் உத்து பார்த்துட்டே இருப்பேன் 5 நிமிஷம். யாராவது முடியுமா?
உதய சூரியனை கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரு சூரியனையே நம்மளால பார்க்க முடியும்னா சூரியனை படைச்சவரை நீங்க எப்படி பார்க்க முடியும்? சூரியனை உன்னால பார்க்க முடியல. இந்த சூரியனை படைச்சவர் இருக்கிறார் பத்தியா, அவரை நீ எப்படி பார்ப்ப? இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பார்க்க முடியும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Through the Jesus Christ you can see the Father. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் பிதாவாகிய தேவனை நீங்க காணலாம். That is what he said, I am the way and the truth and the life. ஆகவே தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். Jesus is a full of Father image. இயேசுவானவர் முழுவதுமாக பிதாவின் சாயலிலே இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. You have children. உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இருக்கிறான் பாரு அந்த பையன், அப்பா மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னுவாங்க. இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருந்தார்னா பிதாவை போல இருந்தார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். He was fully image of the Father. அவர் முழுவதுமாக பிதாவின் சாயலிலே இருந்தார். Because Father is full of love. காரணம் பிதாவாகிய தேவன் முழு அன்பாக இருந்தார். Jesus Christ is also full of love. இயேசு கிறிஸ்துவும் முழு அன்போடு கூட இருந்தார். Father is light. பிதாவாகிய தேவன் வெளிச்சமாக இருந்தார். Jesus Christ as a true light. இயேசுவே மெய்யான ஒளியாக இருந்தார். Father have all authority and power. பிதாவாகிய தேவனுக்கு சகல அதிகாரமும் வல்லமை கொண்டவராக இருந்தார். Jesus Christ also had the powers. இயேசு கிறிஸ்துவும் அதிகாரம் வல்லமை கொண்டவராக இருந்தார். That is what Jesus said, if you see me you can see my Father. இயேசு சொன்னார், என்னை கண்டீர்களானால் நீங்க பிதாவை கண்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களா சாதாரண மக்களே இல்ல, உங்களுக்கே தெரியல நீங்க யாருன்னு. சொல்லு, நான் ஒரு தேவ பிள்ளை சொல்லு பார்க்கலாம். என்னங்க சத்தியமே வரல. அது சொல்லும் போதே உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கணும், ஒரு ஆசீர்வாதம் இறங்கணும், ஒரு வல்லமை இறங்கணும், ஒரு கிருபை இறங்கணும். நீ ஒரு தேவ பிள்ளை என்பது மறைஞ்சு போற. சொல்லு, I was created by the image of the Lord. ஆண்டவருடைய சாயலால நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயல்ல பிறந்தாரு. இயேசுவானவர் பிதாவின் சாயலிலே பிறந்தாரு. நம்ம யாருடைய சாயல்ல இருக்கோம்? நம்ம யார் சாயல்ல இருக்கிறோம்? உலக பிரகாரமா அப்பா அம்மா சாயல்ல இருந்தா அப்பா அம்மா ஆசீர்வாதம் மட்டும் தான் உனக்கு வரும். ஆனா நீ தேவ சாயல்ல இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும். கரங்களை தட்டுவோமா? If you have been in the image of your father and mother, you will receive only your parents' blessings. சரீர பிரகாரமாக இருக்கிற உங்க அப்பா அம்மாவுடைய சாயலிலே இருந்தீர்களானால் உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உன்னை பார்க்கும்போது சொல்லணும் ஒரு எலியா, உன்னை பார்க்கும்போது சொல்லணும் ஒரு எலேஷா, உன்னை பார்க்கும்போது சொல்லணும் ஒரு எரோமியா, உன்னை பார்க்கும்போது சொல்லணும் மரியாள், உன்னை பார்க்கும்போது சொல்லணும் பவுலாகிய அப்போஸ்தலன். அப்படி சொல்லும் போதுதான் பரலோக ஆசீர்வாதம் உன் மீது இறங்கும். கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துவோமா? All glory to God. Hallelujah. God created you and me through his own image. தேவன் தம்முடைய சொந்த சாயலிலே உங்களையும் என்னையும் படைத்தார். அப்போ கிறிஸ்மஸ்னா என்னன்னா அவருடைய சாயலா இருக்கிறது தான் கிறிஸ்மஸ். The Christmas all about totally be image of the Lord Jesus. அப்போ கிறிஸ்மஸ் என்றாலே முழுதுமாக இயேசுவுடைய சாயலால இருப்பதுதான் கிறிஸ்மஸ். நல்ல Dress போட்டுக்கிட்டு சினிமால போய் உட்கார்ந்தா கிறிஸ்மஸா? அர்த்தமே இல்லை. நல்ல Dress போட்டுக்கிட்டு உலக பிரகாரமா அது சாப்பிட்டு இது சாப்பிட்டு குடிச்சா அது கிறிஸ்மஸா? கிடையாது. ஒருத்தரை கேட்டேன், ஏன்பா குடிக்கிற? கிறிஸ்மஸ்க்காக குடிக்கிறேனா? ஏன்பா நீ குடிக்கிற? ஐயா கிறிஸ்மஸ் யா. ஏன்பா சினிமா தெரியும்? கிறிஸ்மஸ் யா. அது இல்ல, அது கிறிஸ்மஸ் இல்ல. கிறிஸ்மஸ் என்பது என்னன்னா நீ தேவ சாயலா இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? எல்லாம் உற்சாகமா. You should be the God's image. நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு நான் நெருங்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, I must come closer to you Lord. ஆண்டவரே நான் உம் மண்டையில கிட்ட சேரணும், நெருங்கணும்னு சொல்லணும். அடுத்த மாசம் நியூ இயர், ஆமாவா இல்லையா? அவர்கிட்ட நெருங்கினாதான் நியூ blessing உனக்கு கிடைக்கும். If you come closer to him you will get the new blessings. அவர்கிட்ட நெருங்கி வந்தா மாத்திரம்தான் புத்தாண்டுல புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
சொல்லுவோம். இன்னும் நெருங்கி சேர்ப்பதே என் ஆவல் பூமியில். What the desire of the Christmas that you should have in your heart. உங்களுடைய இருதயத்திலே என்ன வாஞ்சையோடு கூட இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே நாள்ல இருக்கணும் தெரியுங்களா? நான் உடைய சாயலா இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? இதுதான் உண்மையிலேயே உன் இருதயத்தின் வாஞ்சையா இருக்கணும். You should be his image. நீங்கள் அவருடைய சாயலில் இருக்க வேண்டும். முதல்ல சொன்னது Christmas is all about love of the Father. முதலாவது குறிப்பு சொன்னேன், பிதாவின் அன்பு. Second one, the Father word. இரண்டாவது பிதாவின் வார்த்தை. Second one, the will of the Father. Third one, will of the Father. மூணாவது பிதாவின் சித்தம். And fourth one, image of the Father. நான்காவது பிதாவினுடைய சாயல். And fifth one, who is Jesus? ஐந்தாவது யாருங்க இந்த இயேசு? Father beloved son. பிதாவின் பிரியமான குமாரன். கரங்களை தட்டுவோமா? Today the message is Father. இன்றைய செய்தி பிதாவை குறித்ததான செய்தி. Who is behind the birth of Jesus? யார் இந்த இயேசுவினுடைய பிறப்புக்கு பின்னாடி இருக்கிறது? Is a Father. பிதாவாகிய தேவன். So who is Jesus? Is a Father beloved son. எனவே யார் இந்த இயேசு என்று கேட்டால் பிதாவினுக்கு பிரியமான குமாரன். Matthew 3:17 says, மத்தேயு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, when Jesus was baptized, இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது the heaven was open. அங்க வானங்கள் திறக்கப்பட்டது. The dove came and settled upon his. அந்த புறா அவருடைய தோளின் மேல வந்து அமர்ந்தது. The voice came from heaven and said, he is my beloved son whom I well please. அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து அவரை பத்தி பேசினது, இவர் என்னுடைய நேச குமாரன். He is my beloved son. அவர் என்னுடைய நேச குமாரன். இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவினுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மகன். கரங்களை தட்டுவோமா? Beloved son of the heavenly Father. பிதாவாகிய தேவனுடைய நேச குமாரன், பிரியமான குமாரன். அதனால தான் when he was alive, when he do ministry in this world, heavenly Father was listening and they were contact with the Father and he was doing the miracles and signs and wonders. ஆகையால தான் அவர் இந்த உலகத்தில் உயிரோடு கூட இருந்து அற்புதங்களை அந்த வாழும்போது ஊழியம் செய்யும்போது பிதாவாகிய தேவனுடைய தொடர்பு அவரோடு கூட இருந்ததனால தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருந்தார். He is a beloved son. அவர் நேச குமாரன், பிரியமுள்ள குமாரன். He was laid down in the bosom of the heavenly Father. அவர் பரலோகத்தின் பிதாவினுடைய மடியிலே மார்பிலே இருந்தவர். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ குமாரன் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். வரலையே சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மனுஷனுடைய பிறந்தநாள எப்படி எப்படியே கொண்டாடுறாங்க, போஸ்ட் அடிச்சு கொண்டாடுறாங்க, ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடுறாங்க. நம்ம ஏங்க ஸ்டார் கட்டக்கூடாது? நம்ம ஏன் ஒயிட் வாஷ் அடிக்கக்கூடாது? நம்ம ஏன் பலகாரம் சுடக்கூடாது? நம்ம ஏன் புது ட்ரெஸ் போடக்கூடாது? ஏன்னா அவர் நேச குமாரன், பிதாவுடைய ஒரே குமாரன், அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். என் தகப்பனை நான் கொண்டாடுவது எனக்கு ஒரு பாக்கியங்க. கரங்களை தட்டுங்க. ஒரு தம்பியை நான் பார்த்தேன், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு 60வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. ஏன்பா அப்படி கொண்டாடுறேன்னா, ஐயா இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன்னா எங்கள் அப்பா தான் என்னை படிக்க வச்சாரியா, என்னை திருமணம் செஞ்சாரியா, என் கடனெல்லாம் அடிச்சாரியா லோன் போட்டு. அப்புறம் நினச்சி பார்த்தேன், அப்பா மேலே பாசம் உள்ள பையன் போல. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறீங்க. உன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, உன் வியாதியை சுகமாக்கி இருக்கிறாரு, உன்னை மரணத்திலேருந்து காப்பாற்றிருக்கிறாரு, எத்தனையோ தடவை செத்து போனவனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்ச ஆண்டவருக்கு அவருடைய பிறப்பை நீ கொண்டாட மாட்டியா? கரங்களை தட்டி உற்சாகமா பிறந்தார் பிறந்தார் வானவர் பூவில் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் பூவில் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் 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 வானவர் பூவில் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனை சொல்லுவோம். பாட்டு தொழு
ஏசப்பா எங்க பிறந்தாரு? ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. நீங்க நினைக்க கூடாது ஆண்டவர் பணக்காரங்க வீட்டுல தான் வருவாரு, சுத்தமா இருக்கிற வீட்டுல தான் பிறப்பாரு, அவங்க வீடெல்லாம் நல்லா மாளிகையா இருக்கும், அவங்க வீட்டுல தான் இருப்பார். சாதாரணமாய் எளிமையான மக்கள் மத்தியில் அவர் வாசமா இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் பூவின் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் பூவின் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கரங்களை தட்டி அப்பாவை மைப்படுத்துவோமா? எல்லாரையும் நான் மெசேஜ் கேட்பேன், சும்மா கேட்டு போகக்கூடாது. என்ன பிரசங்கம் பண்ணன்னு நீங்க சொல்லணும், அப்பதான் உங்களை வீட்டுக்கே அனுப்புவேன். ராமன் சொல்லுவோமா? The sixth one, who is Jesus? யார் இந்த இயேசு? How Jesus was born? இயேசு எப்படி பிறந்தார்? It is a father authority. Authority, அதிகாரம். பிதாவினுடைய அதிகாரம். Jesus was born with the authority of the father. இயேசுவானவர் பிதாவினுடைய அதிகாரத்தில் பிறந்தார். ஒரு மொழி சொல்லுவாங்க, அதாவது தகப்பன் 6 அடி பாஞ்சாம், பிள்ளை எத்தனை அடி பாயுமா? ஆமா. Jesus was full of authority. இயேசுவானவர் முழு அதிகாரம் கொண்டவராக இருந்தார். The birth of Jesus is full of father. இயேசுனுடைய பிறப்பு பிதாவினுடைய முழு நிர்வாகம் இருந்தது. Full authority of the father Jesus was born. முழு அதிகாரமாகிய பிதாவின் மூலமாக இயேசுவானவர் பிறந்தார். எல்லா அதிகாரத்தையும் தன் மகனுக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர், பிதா கொடுத்துட்டாரு. The full authority was given to Jesus. பிதா தம்முடைய முழு அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்து விட்டார். யாராவது ஒருவர் வாசிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வசனம். The Matthew chapter 9 verse 6 to 8. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை 6 ல இருந்து 8. 6 ல இருந்து 8 வசனத்தை When you வாசிங்க. read it, Jesus have authority to forgive the sin and heal the paralyzed man. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் திமிர்வாதக்காரனை குணப்படுத்துவதற்கு வேண்டியதான அதிகாரத்தை கொண்டவராக இருந்தார். பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் உடையவர். மன்னிப்பதற்கும் அந்த குணமாக்குவதற்கும் உண்டு அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, இவன் வந்து திமிர்வாதக்காரனே, இவன் எப்படி சுகமானா? அதுதான் அதிகாரம். மனுஷனால முடியாததெல்லாம் தேவனால முடியும். உனக்கு பிபி இருக்குன்னு சொல்லுவாங்க, உனக்கு சுகர் இருக்குன்னு வாங்க, உன் பல்லு பட்டு கேன்சர் ஆயிடுன்னு சொல்லுவாங்க, உனக்கு கால் வலி இருதய வலி போன்ற எல்லா பிரச்சனையும் இருக்கலாம். எசப்பா நீ கூப்பிடும் போது அதெல்லாம் பனி போல மறைஞ்சு போயிடுங்க. அதெல்லாம் பனி போல மறைஞ்சு போயிடும். அதிகாரம். There is a power in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே அங்க அதிகாரம் உண்டு. He said, I have all the powers from heavens and the earth. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நான் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அந்த அதிகாரம் உடைய இயேசுவுடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு அதிகாரங்களை தர போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. He is giving the authority to us. அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? To cast out the demons. பிசாசுகளை துரத்துவதற்கு வேண்டிய அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். To heal the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுக்கிறார். To rise up the dead. செத்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்புவதற்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுக்கிறார். That is an authority of Jesus and giving to children. தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிற இயேசுவினுடைய அதிகாரம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துடலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. சில பேர் நினைக்கிறீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதிரசம் சொல்லலாமா இல்ல முறுக்கு சொல்லலாமா? பக்கத்து பா சொல்ல, உனக்கு தான் மெசேஜ், சொல்லு பார்க்கலாம். சொல்லு சொல்லு சொல்லு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நினைக்கிறேன். நீங்க gift கொடுக்கிற மாதிரி கர்த்தர் உனக்கு ஒரு gift கொடுக்க போறாரு. சத்தம் வரலையே. அது என்ன gift தெரியுமா? அதிகாரம். கரங்களை தட்டு. authority. The Jesus Christ wants to give authority to you. இயேசுவானவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In my name you will cast out the demons. நீங்கள் பிசாசை நீங்கள் அவருடைய நாமத்தினாலே துரத்துவீர்கள். என்ன அதிகாரம்? எந்த அதிகாரத்தில் துரத்துவீங்கம்பா? In Jesus name. In my name you will heal the sick. இயேசு சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தரை குணப்படுத்துவீர்கள். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் உனக்கு கர்த்தர் கொடுக்க போற gift. கரங்களை தட்டு. பிறந்தார் பிறந்தார் வானவர் பூவில் மானிடர்
final point. கடைசியான குறிப்பு, Why Jesus born? இயேசு ஏன் பிறந்தார்? That is a blessing of Father. பிதாவின் ஆசீர்வாதம் அங்க இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? சில பேர்லாம் குழந்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஆசீர்வாதமா இருக்குப்பா அந்த குழந்தை, அப்படியே எடுத்து முத்தம் கொடுப்பாங்க. எவ்வளோ அழகா பிறந்து, அது கண்ணு பாரு, அது முகம் பாரு, அது கால் பாரு, அது கையை பாருன்னுவாங்க. இயேசுனுடைய பிறப்பை பார்க்கறதுக்கு பரலோகத்திற்கு தூதனே வந்தானோ. அது மாத்திரம் இல்லை, ஞானம் நிறைந்த சாஸ்திரி ஒரு குழந்தைய பார்த்து பண்ணிக்கிறான். யாராவது குழந்தைய கும்பிடுவாங்களா? இயேசு பிறக்கும் போதே கும்பிட்டாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. சில பேருக்குலாம் டவுட்டு, இந்த டிசம்பர் வந்தாவே ஏதாவது நடக்குதுப்பா சென்னையில். டிசம்பர் வந்தாவே புயல் வருது, அது வருது, இது வருது. ராஜா பிறக்கிறாருன்னு அதிரும்ல, கரங்களை தட்டு. ராஜா பிறக்கிறாருன்னு அதிரும்ல. இயேசு பிறப்பு சும்மாவா? அப்போ அவர் பிறக்கும் போதே ஏரோ சொல்றான், எல்லா ஆண் குழந்தை சிசுவியை கொட்டு போடுப்பான்றான். ஏன்? பயம். ராஜா பிறக்கிறார், பயம். இயேசு பிறந்தது நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இன்னைக்கு நீ உயிரோட வாழ்வது, சிரிச்ச முகத்தோடு இருப்பது, சர்ச்சுக்கு வந்து இருக்கிறது, சாமு, ஜானு, எஸ்தரு, கிரேஸ்ன்னு பேர் வச்சது. ஆக்சுவலாக நம்ம பேர்லாம் எப்படி தான் இருக்கணும்? முன்சாமி, கன்சாமி, அன்னியம்மா, பொன்னம்மா, இப்படி இருக்க வேண்டிய பேரை கிரேஸு, எப்படி ஜானு, பாலு, அப்படியே இங்கிலீஷ்கார மாதிரி மாத்திருக்கிறாருன்னா தேவ கிருபை. கரங்களை தட்டு. உன் லைஃபையே ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். இயேசு மாத்திரம் பிறக்கலைன்னா, உன் வாழ்க்கையில வரலைன்னா, இந்நேரம் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்கேயோ போயிருக்கணும். அவர் பிறந்ததுனால் உன் லைஃபையே கர்த்தர் மாத்திருக்கிறார். The birth of Jesus is a blessing. இயேசுவின் பிறப்பு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Father's blessings. பிதாவினுடைய ஆசீர்வாதம். அதனால முதல்ல யாருக்கு, நல்லா கேளுங்க, அப்பா அம்மா இல்லாம நீ பிறந்திருக்க முடியாது. அது போல தேவன் இல்லாம ஆண்டவர் பிறந்திருக்க முடியாது. முதல்ல நன்றி ஆண்டவருக்கு சொல்லணும். கரங்களை தட்டுவோமா? தேவனுக்கு சொல்லணும், ஃபாதர் ஐ லவ் யூ, ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால சொல்ற, first you seek the kingdom of God and his righteousness, all these things shall be added unto you. அதனால தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எல்லாம் என்ன தேடுறீங்க தெரியுமா? எழுந்த உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, காபி, டீ எல்லாம் முடிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு, ஆஃபீஸுக்கு போகும்போது ஏசப்பா என் கூட வாங்க. எப்படிங்க உன்னை பிளஸ் பண்ணுவார் ஆண்டவர்? Father's blessing. பிதாவின் ஆசீர்வாதம். Jesus was born by the Father's blessings. பிதாவின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தான் இயேசுவானவர் பிறந்தார். இன்னைக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். கரங்களை தட்டு. ஆண்டுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் கேட்கிறது ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா, என் குழந்தை நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் செய்யற வேலை நல்லா இருக்கணும். நீ நல்லா இருப்ப. இயேசு உன் கூட இருந்தார்னா, அவருடைய ஆசீர்வாதம் உன் கூட இருந்தார்னா நீ நல்லா இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிறிஸ்மஸ், அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வர வரைக்கும் நீங்களாம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சண்டையில் சொல்ல வரல, நெக்ஸ்ட் லெவல்ல, கோபத்தில் சொல்ல வரல, ஆசீர்வாதத்தில். கரங்களை தட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் என்னை அப்பரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், advance happy new year. God bless you and God is be with you. Hallelujah. உங்களுக்கு முன்கூட்டியே கிறிஸ்மஸ் வாழ்த்துகளையும் புத்தாண்டு வாழ்த்துகளையும் நாங்கள் சொல்லி விடுகிறோம். உங்களை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. People will ask you what is the message. என்னங்க செய்தின்னு ஜனங்கள் உங்களை கேட்டாங்களா? You must say the blessings of the Father is upon me. பிதாவாகிய தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது நீங்க சொல்லணும். இங்க இருந்து நீங்க போகும்போது வெறுமையா போக போறது இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. கரங்களை தட்டி அப்பாவை
Hallelujah. 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 கரங்களை தட்டி உற்சாகமாய். God bless you and God is be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். Amen.